ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டாப் 20 ஆர்டிகல்ஸ் வீடியோ சீரீஸ் 2 பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் கவர் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மத்திய அமைச்சர்கள் மற்றும் பிரதமருக்கான விதிகள் என்னென்னன்றதையும், அட்டார்னி ஜெனரல், பாராளுமன்றம் விதிகள் விதி 79 முதல் 122 வரை பாராளுமன்றம் பற்றியது. அதில் இன்றைக்கி விதி 90 வரைக்கும் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். விதி 74 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, விதி 74 குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனையும் அறிவுரையும் வழங்க பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை இருக்கும். விதி 74. விதி 75 ஏ பார்த்தீங்கன்னா, பிரதமர் மற்றும் அமைச்சர்களை குடியரசுத் தலைவர் நியமிப்பார். இது 75 ஏபிசி அப்படின்ட்டு ஒரு 3 இருக்கும். இதில் வெறும் 75 மட்டும் கொடுத்துருக்குறேன். 75 மட்டும் முக்கியமானது. 75 ஏ என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, பிரதமர் மற்றும் அமைச்சர்களை குடியரசுத் தலைவர் நியமிப்பார். 75 பி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவருக்கு விருப்பம் உள்ளவரை பிரதமர் பதவி வகிக்கலாம். அதுதான் 75 பி. 75 சி பார்த்தீங்கன்னா, அமைச்சரவை கூட்டாக லோக்சபாவிற்கு பொறுப்புடையது. அமைச்சர்கள் ஒவ்வொருவரும் குடியரசுத் தலைவருக்கு பொறுப்புடையவர்கள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அமைச்சரவை 75 சி பார்த்தீங்கன்னா, அமைச்சரவை கூட்டாக லோக்சபாவிற்கு, ராஜ்யசபாவுக்கு கிடையாது, லோக்சபாவிற்கு பொறுப்புடையது மற்றும் அமைச்சர்கள் ஒவ்வொருவரும் குடியரசுத் தலைவருக்கு பொறுப்புடையவர்கள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. விதி 75 ஏபிசி பார்த்துட்டோம். 78 பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு நிர்வாகம் குறித்து குடியரசுத் தலைவருக்கு பிரதமர் அறிக்கை அளிப்பார். அவர் என்னென்ன சட்ட முன் வடிவுகள் கொண்டுட்டு வராரு, மத்திய அரசோட நிலை என்னென்ன அப்படின்ற பற்றின மொத்த அப்டேஷனையும் குடியரசுத் தலைவருக்கு பிரதமர் அறிக்கையாக சப்மிட் பண்ணுவார். அதுதான் விதி 78. அடுத்து பார்த்தீங்கன்னா அட்டார்னி ஜெனரலை பற்றி பொதுவாக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு முழு நேர வழக்கறிஞர் கிடையாது. இவர் முழு நேர அரசு பணியாளரும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் முழு நேர வழக்கறிஞர், இவர் ஃபுல் டைம் இந்த வழக்கறிஞர் தொழில் தான் பார்ப்பாரான்னா கிடையாது. முழு நேரமும் இவர் அரசு பணியாளரா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. இவர் தனியார் வழக்குகளுக்காக வாதாடலாமா அப்படின்னு கேட்டோம்னா வாதாடலாம். ஆனால் எதிர்த்தரப்பு அரசாங்கமாக இருக்கக்கூடாது. தனியார் வழக்குகளுக்காக இவர் வாதாடலாம். ஆனால் எதிர்த்தரப்பு அரசாங்கமாக இருந்தால் அந்த கேஸில் இவர் ஆஜராக முடியாது. மற்ற கேசஸ்லாம் இவர் எடுத்து நடத்தலாம். அடுத்து இவர் இந்த கூட்டம்லாம் நடக்குது அப்படின்னா அந்த கூட்டத்தில் இவர் பங்கேற்கலாம், உரையாற்றலாம். ஆனால் இவர் வாக்களிக்க முடியாது. ஏன்னா இப்போ ஏதாவது ஒரு சட்ட முன்வடிவு எடுத்துகிட்டு வாக்களிக்கிற ஸ்டேஜ் வருது, இதுக்கு ஓட் போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ 2 ஓட் போட்டது எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் போட்ட 2 ஓட்டுமே சமமாக இருக்குது அந்த சட்ட முன்வடிவுக்கு அப்படின்னா, அந்த நேரத்தில் இவரால் அந்த கேஸ்டிங் ஓட்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி எந்த மாதிரியான ஓட்டுமே இவரால் போட முடியாது. இவர் அந்த மசோதாவுக்கு ஆதரவாகவும் போட முடியாது, மசோதா சமநிலையில் இருந்தாலும் போட முடியாது. ஆனால் குடியரசுத் தலைவர், அதாவது துணை குடியரசுத் தலைவர் போடலாம். விதி 100 பயன்படுத்தி கேஸ்டிங் ஓட்டுன்னு சொல்லுவாங்க, அதை அவர் போடலாம். இவர் எந்த ஓட்டுமே போட முடியாது. ஒரு ஓட்டு சமநிலையில் இருந்தாலும் போட முடியாது, இவர் நார்மலாகவே ஓட்டு போட முடியாதுன்னுவாங்க. அரசியலமைப்பு சார்ந்த பதவி தான் அட்டார்னி ஜெனரலோட பதவி. அட்டார்னி ஜெனரல்ன்றது ஒரு அரசியலமைப்பு சார்ந்த பதவி. விதி 76 இந்திய யூனியனுக்கான அட்டார்னி ஜெனரல் ஒருவர் இருப்பார். இவர் மத்திய அரசுக்கான அட்டார்னி ஜெனரல் இந்திய யூனியனுக்கான ஒரு அட்டார்னி ஜெனரல் இருப்பார். விதி 88 பாராளுமன்ற ஈரவை மற்றும் பாராளுமன்ற குழுக்களில் அட்டார்னி ஜெனரலுக்கு உள்ள அதிகாரத்தை பற்றி சொல்கிறது தான் விதி 88. விதி 105 பார்த்தீங்கன்னா, அட்டார்னி ஜெனரலின் அதிகாரம், முன்னுரிமை மற்றும் சட்ட விலக்களிப்புகள் பற்றி சொல்கிறது. வெறும் ஒரு 3 விதி தான், 76, 88, 105. அடுத்து பாராளுமன்றம். விதி 79 என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு பாராளுமன்றம் என்பது குடியரசுத் தலைவர், ராஜ்யசபா, லோக்சபா இந்த 3த்தையும் உள்ளடக்கியது தான் பாராளுமன்றம் அப்படின்னு சொல்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா விதி 79. விதி 80 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜ்யசபாவோட அமைப்புனா என்ன? ராஜ்யசபாவில் மொத்த எம்பி எவ்வளோ இருக்க முடியும்? 250 எம்பி. இதில் 238 பேர் மாநிலங்கள்லேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்களும் 12 எம்பி இந்த குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுற அந்த 12 எம்பி மொத்தம் சேர்த்து
250 எம்பி இருக்கலாம் அப்படின்றத பற்றி சொல்கிறது வந்து விதி 80 ராஜ்யசபாவின் அமைப்பு. விதி 81 பார்த்திங்கன்னா லோக்சபாவோட அமைப்பு. இதில் எவ்வளோ உறுப்பினர்கள் இருக்கலாம்னு பார்த்திங்கன்னா 552 பேர் முழுசாக இருக்கலாம். அதில் அந்த 550 வந்து எம்எல்ஏஸ்களாக இருப்பாங்க, ப்ளஸ் 2 பேர் வந்து ஆங்கிலோ இண்டியன்ஸாக இருப்பாங்க. இப்போ அந்த ஆங்கிலோ இண்டியனையும் நியமிக்கிற முறை வந்து ரத்து செஞ்சுட்டாங்க. இப்போ மொத்தம் வந்து 550 எம்பி அப்படின்னா 530 பேர் வந்து மொத்த மாநிலங்கள்லேருந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க, ப்ளஸ் 20 பேர் வந்து பார்த்திங்கன்னா யூனியன் பிரதேசத்திலேருந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அதை பற்றி சொல்கிறது தான் வந்து விதி 81 லோக்சபாவினுடைய அமைப்பு பற்றி சொல்கிறது. விதி 82 ஒவ்வொரு சென்செக்ஸுக்கு பிறகும் தொகுதிகளை வந்து நம்ம மறுவரையறை செய்வது. இப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தொகுதிகளை மறுவரையறை செய்வது தான் வந்து விதி 82. 83 வந்து பார்த்திங்கன்னா பாராளுமன்ற ஈரவைகளினுடைய ஆயுட்காலம் எவ்வளவு அப்படின்றது. மேலவையாக இருந்தால் 6 ஆண்டுகள், கீழவையாக இருந்தால் 5 ஆண்டுகள். விதி 84 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான தகுதிகள் என்னென்ன அப்படின்றத பற்றி. இதுவே பாராளுமன்றத்தோட முக்கியமான தகுதின்னு பார்த்திங்கன்னா பாராளுமன்றம், அதாவது வந்து லோக்சபாவாக இருந்தால் 25 வயது வந்து நிரம்பி இருக்கணும். ராஜ்யசபாவாக இருந்தால் 30 வயது நிரம்பி இருந்தால் தான் அவங்க வந்து அந்த இதுக்குள்ளே போக முடியும். பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான தகுதிகள். விதி 85 பார்த்திங்கன்னா பாராளுமன்ற கூட்டத்தொடரை குடியரசுத் தலைவர் கூட்டுதல், ஒத்திவைத்தல், லோக்சபாவை குடியரசுத் தலைவர் கலைக்கும் அதிகாரம். இந்த அதிகாரம் கொண்டது தான் வந்து விதி 85. பாராளுமன்ற கூட்டத்தொடரை குடியரசுத் தலைவர் கூட்டலாம், ஒத்தி வைக்கலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனால் கூட்டத்தொடர் அப்போ தலைமை தாங்குபவர் யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா லோக்சபாநாயகர், அதாவது வந்து சபாநாயகர் இருப்பார் பார்த்தீங்களா, அவர் தான் வந்து தலைமை தாங்குவார். விதி 86 பாராளுமன்ற ஈரவைகளில் உரையாற்றவும் தகவல் அனுப்பவும் குடியரசுத் தலைவருக்குள்ள அதிகாரம். இப்போ பாராளுமன்ற ஈரவைகளில் அவர் உரையாற்றலாம், தகவல் ஏதாவது அனுப்பணும் அப்படின்னா அதுக்கான அதிகாரத்தை பற்றி சொல்கிறது தான் விதி 86. விதி 87 குடியரசுத் தலைவரால் நிகழ்த்தப்படுற சிறப்புரைகளை மட்டும் பற்றி சொல்கிறது விதி 87. குடியரசுத் தலைவரால் நிகழ்த்தப்படும் சிறப்புரையை பற்றி சொல்கிறது. விதி 89 பார்த்திங்கன்னா ராஜ்யசபாவின் தலைவர் மற்றும் துணைத் தலைவருக்கான பதவிகள். விதி 88 தான் வந்து அட்டார்னி ஜெனரலில் பார்த்துட்டோம். விதி 89 ராஜ்யசபாவின் தலைவர் மற்றும் துணைத் தலைவருக்கான பதவிகளை பற்றியது. விதி 90 பார்த்திங்கன்னா ராஜ்யசபாவினுடைய துணைத் தலைவர் பதவி வந்து காலியாகிறது, பதவி விலகல் மற்றும் பதவி நீக்கம். இப்போ ராஜ்யசபாவினுடைய தலைவர்னா யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா துணை குடியரசுத் தலைவர் பதவி வகிப்பார். ராஜ்யசபாவுக்குன்னு ஒரு துணைத் தலைவர் நியமிப்பாங்க, அவருடைய பதவி காலியாதல், பதவி விலகல், பதவி நீக்கம் பற்றி கூறுறது வந்து விதி 90. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஏதாவது கொரீஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.